வீட்டில் பணம் தங்காமல் போகிறதுக்கு நம்ம செய்கிற ஒரு முக்கிய 7 வாஸ்து தவறுகளை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அட்வான்ஸ் முறைப்படி நம்ம வீட்டில் சிம்பிள் வாஸ்து கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் பொதுவாக எல்லாரும் செய்கிற 7 முக்கிய வாஸ்து தவறுகள் என்னன்றதை சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ இந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி குப்பையோ உடைந்த பொருளோ இல்லை உடைஞ்சு போன கண்ணாடியோ ஒரு உடைஞ்சு போன சாமானோ இல்லை ஷூ ரேக்கோ இருந்தால் உடனே அதை க்ளீன் பண்ணுங்க. அது மாதிரி நீங்கள் கதவை திறக்கிறப்ப கதவை மூடுறப்ப இந்த கீச்சுன்னு சவுண்டு வர்றது இருந்ததுன்னா உடனே அதை ரிப்பேர் பண்ணுறதோ இல்லை அதுக்கு அந்த சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் உடனே பண்ணுங்க. உங்கள் வீட்டில் பணப்பெட்டி, அதாவது கேஷ் பாக்ஸ், நீங்கள் கொண்டு வந்த பணத்தை வைக்கிற இடத்த ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். இந்த வாஸ்து தவறு இருந்தால் உடனே அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பணப்பெட்டியை தவறான திசையில் வைக்கக்கூடாது, தவறான இடத்துல வைக்கக்கூடாது. அப்போ எங்கே சார் வைக்கலாம் பணப்பெட்டியை அப்படின்னா, சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னி மூலை. இந்த கன்னி மூலையில் கிழக்கு முகமாக பார்த்து உங்களோட பணப்பெட்டி இருக்கணும். ஒரு பீர்வாவோ லாக்கரை வச்சுருக்கீங்கன்னா அது கிழக்கு முகம் பார்த்து இருக்கணும். அந்த பீர்வாலையோ லாக்கர்லேயோ உங்கள் பணத்தோடு சேர்த்து இந்த சில முக்கிய பொருட்களை கூட அங்கே வைங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ள பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு அந்த பணம் வைக்கிற பெட்டியில் இது வைங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் அதை பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவை அதை பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். ஒரு மண் குடுவையில், சின்ன மண் குடுவை போதும், அதில் கல்லுப்பை நிரப்பி அந்த பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துலையே பக்கத்துலேயே இதையும் வைங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஜாப் பண்ணுறவராக இருந்தால் உங்களோட சம்பளத்தில் முதல் பணத்தை ஒரு 100, 200, 500 உங்களோட முடிஞ்சது அந்த முதல் தொகையை எடுத்துகிட்டு வந்து இந்த பணப்பெட்டியில் வைங்க. கண்டிப்பாக பாருங்கள், உங்களோட அங்கே வச்ச பணம் பல மடங்கு ரெட்டிப்பாகும். இந்த கன்னி மூளைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. குபேர மூளைன்னு கூட சொல்கிறோம் நம்ம. உங்களோட தங்க நகைகள், வெள்ளி நகைகள், வெள்ளி பொருட்கள் கூட இங்கே வைக்கலாம். இதை பல மடங்கு அதை உயர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. பணப்பெட்டி மஞ்சள் கலரில் இருந்தால் இன்னும் சுபம். பெட்ரூமில் நீங்கள் இந்த வாஸ்து தவறு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியும் பண வரவும் பாதிக்கப்படலாம். பெட்ரூமும் முதல்ல தெற்கு திசையில் இருக்கக்கூடாது. பெட்ரூமில் நீங்கள் தலை வைக்கிற பகுதி வடக்கு பகுதியாக இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த திசையில் இருக்குது பெட்ரூமு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உடைந்த கட்டில் தூங்கவே கூடாதுங்க. கட்டில் உடைஞ்சிருக்கு, நீங்கள் கட்டில் மேலே உட்காடுறீங்க படுக்கிறீங்கன்னா சவுண்டு வரக்கூடாது கட்டிலில். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி கட்டில் மேலே கிழிந்த பெட்ஷீட்டோ நாள்பட்ட மெத்தையோ ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே அதை மாற்றிடுங்க. ஒரு வேளை உங்கள் பெட்ரூம் கன்னி மூலையில் இருந்தால் அங்கே பெரியவங்க படுக்கணும். அதாவது சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருந்தால் அங்கே அதை மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவோம். அங்கே வீட்டோட பெரியவங்க அங்கே படுக்கணும். அதே நார்த் வெஸ்ட்டில் இருந்தால் வாயு மூலைன்னு சொல்கிறோம். அங்கே வீட்டில் உள்ள சின்னவங்க படுக்கணும். சவுத் வெஸ்ட் பெட்ரூமில் எந்த காரணத்தை கொண்டும் ப்ளூ கலர் பெட்ஷீட் யூஸ் பண்ணாதீங்க, க்ரீன் கலர் பெட்ஷீட் யூஸ் பண்ணாதீங்க. இதை அவாய்ட் பண்ணுங்கள். வாயு மூலையில் இருக்கக்கூடிய இந்த சில்ட்ரன் பெட்ரூமில், நார்த் வெஸ்ட்டில் வரக்கூடிய இந்த பெட்ரூமில் பெட்ஷீட்டை எந்த காரணத்தை கொண்டும் சிகப்பு கலரோ க்ரீன் கலரோ இருக்காமல் பார்த்துக்கோங்க. மிரரோ இருக்கக்கூடாதுங்க. அந்த மிரரில் உங்களோட பெட் அசல் தெரியவே கூடாது. முக்கியமான விஷயம், இதை பார்த்துக்கோங்க. இப்போது சமையல் அறையில் நீங்கள் செய்கிற ஒரு தவறு, இந்த வாஸ்து தவறு உங்கள் பண வரவையே தடுத்து நிறுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளை கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா அடுப்பும் சிங்க்கும் நேருக்கு நேராக வரக்கூடாதுங்க. இருந்ததுன்னா உடனே அதை மாற்றிடுங்க. சமையலறை எப்போதும் சுத்தமாக இருக்கணும். இந்த தென் மூலையில் கிச்சன் பகுதியில் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் வைக்காதீங்க. இப்போ நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரம்மில் தண்ணியை பிடிச்சி நான் பார்க்குறது அதான். நிறையா பேர் வாஸ்துக்காக நான் வீட்டுக்கு போனேன்னா பார்க்குறது மெயின் தவிர அவங்க பண்ணுறது அதான். ஸோ இந்த தண்ணியை கொண்டு வந்து இந்த கிச்சன் இருக்கக்கூடிய இந்த தென்
கிழக்கு தென் பகுதியில் வச்சிடுறீங்க. அது உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கேஷ் ஃப்ளோவை குறைச்சிரும். அது மாதிரி வீட்டில் கீழே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி, கீழ் தளத்தில் வீட்டோட கீழ் தரையில் கீழ் பகுதியில் எந்த காரணத்தை கொண்டும் தென் பகுதியிலையோ தென்கிழக்குலையோ செப்டிக் டேங்க் வரவே கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாடியில் ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது. இந்த ரெண்டையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முக்கிய குறிப்பு உங்களுக்கு, இந்த தென் திசையில் வீட்டுக்குள்ளே எந்த காரணத்தை கொண்டும் ப்ளூ கலர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ப்ளூ சம்மந்தப்பட்ட கலர் எதுவுமே பெயிண்டிங்கு இருக்கக்கூடாதுங்க. அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து இருந்ததுன்னா அதை தவிர்த்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தவறு, இந்த ஒரு வாஸ்து மிஸ்டேக்கு உங்களோட பண வரவை குறைச்சி சேவிங்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிவிடும். இந்த பூஜை அறையில் உடைந்த பொருட்களோ, சேதமடைந்த சாமி சிலைகளோ, சேதமடைந்த பூஜை பொருட்களோ, சேதமடைந்த ஒரு சாமி ஃபோட்டோக்களோ, தேவையில்லாத நாள் கணக்கில் நம் உபயோகப்படுத்தாத பூஜை பொருட்கள் இருந்தாலோ உடனே அதை அங்கேருந்து அகற்றி அருகில் உள்ள நதியிலோ இல்லை கடல்லையோ கொண்டு போய் போட்டுருங்க. நெகிழிகளை போடாதீங்க. இந்த பொருட்கள் ஏதாவது இருந்தால் போட்டுருங்க. ஏன்னா கால் மிதிப்படக்கூடாது, அசுத்தமான பகுதியில் போடக்கூடாதனால இது உடனே அங்கேருந்து எடுத்து போட்டுருங்க. அது மாதிரி என்னைக்கு பூஜை பண்ணீங்களோ அந்த பூஜை பொருட்கள், பூக்களாக இருக்கலாம் இல்லை வேறு பூஜை சாமான் யூஸ் பண்ணது, இதெல்லாம் உடனே அதை அங்கேருந்து நெக்ஸ்ட் டே க்ளீன் பண்ணி இல்லை அன்றைக்கி இரவே அதை க்ளீன் பண்ணி கால் மதிப்படாமல் நதியிலையோ நீர்நிலைகள்லையோ இந்த பூக்களை அங்கே போட்டுருங்க. பூஜை அறையை எப்போதும் சுத்தமாக வச்சு டெய்லி பூஜை பண்ணணும். பச்சை கற்பூரத்தில் ஆரத்தி எடுக்கணும். ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சிறு தவறு உங்களுக்கு பணப்பிரச்சனையையும் மன உளைச்சலையும் கொடுக்கலாம். சவுத் ஃபேஸிங் உள்ள வீட்டை நான் பொதுவாக பார்க்குறேன். அங்கே இந்த பொதுவாக இந்த ஈசானிய மூலையில் பண்ணக்கூடிய பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூமை இந்த ஈசானிய மூலையில் வைக்கிறாங்க. அதாவது நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம், இந்த மூலையில் வைக்கிறாங்க. அங்கே அதே மூலையில் ஒரு சின்ன பூஜை அறை வைக்கிறாங்க, ஒரு ஸ்டோர் ரூமே வச்சிடுறாங்க. ஸோ எப்போனாலும் நீங்கள் கிளியராக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈசானிய மூலையில் கனமான பொருட்களோ ஸ்டோர் ரூமோ வரவே கூடாதுங்க. இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் உடனே அதை அங்கேருந்து எடுத்துருங்க. அந்த கனமான பொருட்களையும் ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் அங்கேருந்து உடனே எடுத்து அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. நிறையா வீட்டில் பார்க்குற அந்த ஈசானிய மூலை காற்றோட்டம் இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்குது. அது மிகப்பெரிய தவறு. ஸோ நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் இருக்கணும். இல்லைங்க எனக்கு அப்பார்ட்மெண்ட்டுங்க எனக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூலையில் ஒரு தீபம், அணையாமல் இருக்கக்கூடிய அகண்ட தீபம் ஏற்றுறதோ, இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளூ கலரில் 0 வாட்னு சொல்லக்கூடிய எல்இடி லேம்ப் கிடைக்கும். கரண்ட் பில் கூட அதிகமாக வராது. அந்த 0 வாட்டில் ப்ளூ கலரில் உள்ள எல்இடி லேம்பை அந்த மூலையில், நார்த் ஈஸ்ட் மூலையில், ஈசானிய மூலையில் போட்டுருங்க. எப்போதுமே எரிஞ்சிட்டு இருக்கணும். அந்த ஏரியா எப்போதுமே வெளிச்சமாக காற்றோடமாக இருக்கணும். அது பண்ண முடியாதவங்க, செய்ய முடியாதவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ன்றது. ஒருவேளை உங்களோட அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலோ இல்லை இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ஈசானிய மூலை கீழே, வீட்டோட கீழ் பாகத்தில், பூமி பாகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் செப்டிக் டேங்க் வரக்கூடாது. அந்த இடத்துல வெறும் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க் மட்டும்தான் வரணும். அதே மாதிரி மாடியிலையும் எந்த காரணத்தை கொண்டும் ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது. இதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வாடகைக்கு போகிறவங்களா இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பெரிய பெரிய சிட்டியில் நிறைய பேர் வாடகைக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய சிட்டியெல்லாம் பண்ணக்கூடிய தவறுகள் அதான். ஏன்னா அவங்க ஓனர்ஸ் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வாடகைக்கு தானே கொடுக்குறோன்னு ஏதோ ஒரு விதமாக கட்டிடுவாங்க. அது ரொம்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாஸ்து தோஷம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே கண்டிப்பாக குடி போக வேணாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை வாழ்க்கையில் கொண்டு வரும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. இந்த வாஸ்து தோஷம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை ஃபோட்டோவாவோ இல்லை அந்த பிரச்சனை எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு நல்ல முறையில் சிம்பிள் ரெமெடிஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் இப்போ நான் வாஸ்து சார் எங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கா இல்லை வாஸ்து தோசை இருக்கா ஒரு தடவை வாஸ்து பாருங்கன்னு சொல்கிற வீடுகள் எல்லாம், அது பணக்கார வீடுகளாக இருந்தாலும் சரி
இல்லை ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் உள்ள வீடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பண்ணுற இந்த ஒரு மிஸ்டேக்குங்க. இது பெரிய 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 வாஸ்து குறைபாடு, வாஸ்து தோஷமாக நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தேவையில்லாத எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், பழைய கம்ப்யூட்டர், பழைய மொபைல், பழைய டிவி, அது உபயோகமே படுத்த மாட்டாங்க. ஆனாலும் ஒரு மூலையில் இல்லை சார் ஞாபகார்த்தம், பழைய ரேடியோ, இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ங்க. இதில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அது மாதிரி உடைந்த கடிகாரம், உடைந்த மரச்சாமான் எப்போயோ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு நீங்களே உங்கள் வீட்டுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இருந்ததுன்னா உடனடியாக அதை காலி பண்ணிவிடுங்க. என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இது உங்களோட வீட்டில் ஃபைனான்ஷியல் பிளாக்கேஜ் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து சேர்த்துரும். தயவு செஞ்சு உபயோகம் இல்லாத பொருட்கள் எதுவாக இருந்தாலும், அந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த பொருளால், கடிகாரத்துலேருந்து எதுனாலும் சரி, உடனே அப்புறப்படுத்திடுங்க. இன்னொரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன், எல்லாரோட வீட்லேயும் நிறைய பேரோட வீட்டில் இது இருக்குது. எப்போயோ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இந்த கரண்ட் சாமான்கள், எலக்ட்ரிக் சுவிட்ச் போர்டு, இல்லை ஏதோ தேவையில்லாத பொருள் எப்போயோ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் இதை கட்டி அதுக்கு மேலே நிறையா போயிட்டு டம்ப் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட் திங்கு மாடிப்படி கீழே பாத்ரூமோ டாய்லெட்டோ வரக்கூடாதுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் இப்போ நமக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணுறோம். மாடிப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய படியாக அதை பார்க்கணும். ஸோ மாடிப்படி கீழே ஒரு வேளை உங்கள் வீட்டில் தவறுதலாக கூட இருக்கலாம், ஒரு பாத்ரூமோ டாய்லெட்டோ வரலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டோர் ரூமை உடனே க்ளீன் பண்ணி காலி பண்ணிவிட்டு, பாத்ரூம் இருந்தானா யூஸ் பண்ணாதீங்க, டாய்லெட் இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க, அதை மூடி வச்சுடுங்க. அப்பப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தவறை பண்ணாதீங்க. இது போன்ற இன்னும் நிறைய வாஸ்து டிப்ஸ்க்காக இருந்தாலும் நியூமராலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கும் அஸ்ட்ராலஜி ரெமெடிஸ்க்கும் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.